சாம்ராட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, வீட்டில் நிறைய பேர் இப்போல்லாம் இன்ஸ்டாகிராமில் ரீல் ரொம்ப முக்கியமாக என்னென்னா, எங்கள் வீட்டு பூஜை ரூமு இல்லைன்னா விஐபி வீட்டு பூஜா டூர்னு போடுறாங்க. உடனே நம்ம என்ன நினைக்கிறோம், இவங்க விஐபி வீட்டில் இந்த மாதிரியான பூஜை ரூம்லாம் வச்சுருக்காங்க, நம்மளும் அந்த மாதிரி பூஜை பண்ணோன்னா நமக்கும் அந்த மாதிரி நிறையா காசு வரும், நம்மளும் அவங்கள மாதிரி ஆயிடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது ரொம்ப ஒரு தவறான கருத்து. உங்கள் வீட்டில் உங்கள் இடத்துல நீங்கள் உங்களுக்கு சௌரியப்படுற மாதிரி தான் ஒரு பூஜையை அமைத்து கொள்ள முடியும். அது எவ்வளோ சின்னதாக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரியதானா இருக்கலாம். ஆனால் அதில் என்ன தெய்வங்கள் நமக்கு செட் ஆகுது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? யாரோ ஒருத்தர் அவங்க வாராகியை பூஜை பண்ணாங்க, நல்லாயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக நம்மளும் வாராகியே தான் வச்சு பூஜை பண்ணோம், நமக்கும் நல்லது வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் பார்த்தீங்களா? அதுவும் தவறான ஒரு விஷயந்தான். ஒருத்தருக்கு வாராகி செட் ஆகலாம், ஒருத்தருக்கு முருகர் செட் ஆகலாம், ஒருத்தருக்கு பிள்ளையார் செட் ஆகலாம், ஒருத்தருக்கு கிருஷ்ணர் செட் ஆகலாம். ஸோ இது எப்படின்னா, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி லெவல் நமக்கு என்ன தெய்வங்கள், நம்ம அந்த மந்திரங்கள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ எப்படி அதெல்லாம் நமக்கு செட் ஆகிறது அப்படிங்கிறது தான். ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு கடையில் எல்லா சாமி விக்கிரகங்களும் அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எத்தையோ ஒன்று வாங்கின்னு வீட்டில் வச்சு அதுக்கு ஒரு பூஜையை பண்ணுறது அப்படிங்கிறதும் தவறான ஒரு விஷயம்தான். நான் எப்படி கண்டுபிடிக்கிறது, எனக்கு என்ன தெய்வம் செட் ஆகுதுன்னு எனக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு உங்களுக்கு நிறையா ஒரு கேள்வி இருக்கலாம், இல்லை சந்தேகம் இருக்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை வச்சு பூஜை பண்ணால் உங்களுக்கு செட் ஆகுங்கிறத நீங்கள் ஒரு நல்ல உங்களுடைய குடும்ப ஜோசியர்கிட்டலாம் போய் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. பொதுவாக எல்லாருக்கும் செட் ஆகிற ஒரு தெய்வம் எதுன்னா பிள்ளையார் தான். ஸோ நீங்கள் சாதாரணமாக ஒரு பிள்ளையாரை வச்சு பூஜை பண்ணுறதோ, ஒரு மகாலட்சுமியை வச்சு பூஜை பண்ணுறதோ, ஒரு காமாட்சி அம்மனை வச்சு பூஜை பண்ணுறதோ, பால திரிபுர சுந்தரியை வச்சு பூஜை பண்ணுறதோ, இது எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான். இதில் கோமாதா வச்சு பூஜை பண்ணுறதுங்கிறது எல்லாருமே பண்ணலாம். ஸோ இதுக்கெல்லாம் ஒரு ஜாதகம் பார்த்து எனக்கு செட் ஆகுமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்லை. இந்த தெய்வங்கள் எல்லாமே ரொம்ப சாத்வீக தெய்வங்கள், யார் வேணாலும் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஒரு முருகன் வச்சுக்கிறீங்களா, ஒரு வேல் பூஜை பண்ணுறீங்களா, யார் வேணாலும் பண்ணலாம். இதுக்கு பர்டிகுலராக என்னுடைய ராசிக்கு, என் நட்சத்திரத்துக்கு இதெல்லாம் செட் ஆகுமான்னு நீங்கள் பார்க்க வேண்டாம். பட் நீங்கள் ஒரு ப்ராப்ளமில் இருக்கீங்க, அந்த ப்ராப்ளத்துக்கு நமக்கு ஏதாவது ஒரு தெய்வ வழிபாடை ஒரு 48 நாள் பண்ணணும், ஒரு 24 நாள் பண்ணணும்னா அதுக்கு நீங்கள் போய் ஜாதகம் பார்த்து பர்டிகுலராக அந்த தெய்வங்களை நீங்கள் பண்ணலாம். பட் மகாமேரு வச்சு நீங்கள் பூஜை பண்ணும் பொழுது எல்லாரும் பண்ணலாம், இல்லை அது எப்படி வேணாலும் வச்சு பண்ணலாங்கிறது தவறான ஒன்று. ஏன்னா மகாமேருக்குன்னு பூஜைக்குன்னு சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு உண்டான கட்டுப்பாடுகள், அதுக்கு உண்டான பூஜைகள்லாம் கொஞ்சம் சிரமமானதும் கூட. ரொம்ப சிம்பிளாக எல்லாரும் ஈஸியாக பண்ணுறதெல்லாம் இந்த விக்கிரக வழிபாடுகளில் பிள்ளையார் வச்சு பண்ணுறதோ, மகாலட்சுமி வச்சு பண்ணுறதோ, சரஸ்வதி வச்சு பண்ணுறதோ, ஹயக்ரீவர் வச்சு பண்ணுறதோ, இது எல்லாருமே வச்சுக்கலாம். இந்த விக்கிரக வழிபாடுகள் நம்ம வீட்டில் வச்சு எப்படி செய்ய வேண்டும், இந்த விக்கிரகங்கள்லாம் எவ்வளோ பெருசு இருக்கலாம், குடும்பத்தில் நம்ம ஒரு திருமணமாகி குழந்தைகளோடு இருக்கோம், ஒரு சம்சாரம் பண்ணக்கூடிய இடங்களில் விக்கிரக வழிபாடுகள் செய்யும் பொழுது விக்கிரகங்கள் எல்லாமே ஒரு அடிக்கு குறைவாகத்தான் இருக்க வேண்டும். ஸோ நீங்கள் ஒரு அரை அடி விக்கிரகம் வச்சு குடும்பத்தில் நீங்கள் விக்கிரக வழிபாடை நீங்கள் செய்யலாம். இந்த விக்கிரகங்கள் எல்லாத்துக்கும் கண்டிப்பாக நீங்கள் அபிஷேகம் பண்ணணும். அபிஷேகம் பண்ணி தான் நம்ம பண்ணணுமா அப்படின்னா இல்லை, அலங்காரம் பண்ணி வச்சு வெறும் அர்ச்சனை பண்ணாலுமே போதும் தான். அபிஷேகம் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டால் அதற்கு முறையாக அந்த கண் திறக்கிறது அப்படிங்கிறது இருக்குது. அந்த விக்கிரகங்களுக்கு கண் திறந்து அந்த விக்கிரகங்களை முறையாக அபிஷேகங்கள் செய்து ஆராதிக்கலாம். இல்லை எனக்கு இதெல்லாம் கஷ்டம் அப்படின்னீங்கன்னா வெறும் அலங்காரம் பண்ணி அர்ச்சனை பண்ணாலே போதுமானது தான். இந்த விக்கிரக வழிபாடுகள் நம்ம பல வருடமாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் அபிஷேகம் பண்ணி அவங்க பூஜை பண்ணி வச்ச விக்கிரகங்களை நாம் அப்படியே விட்டுறக்கூடாது. இது எங்கள் தாத்தா பூஜை பண்ணுது, அவரெல்லாம் பண்ணார், பட் எனக்கு டைமே இல்லை, என்னால் அதெல்லாம் பண்ண முடியல அப்படின்னு அந்த விக்கிரகங்களையும் நீங்கள் பூஜை பண்ணாமல் வச்சாலும் வீட்டில் அது தப்பு தான். இப்படி உங்கள் வீட்டில் எங்கள் தாத்தா பண்ணது, எங்கள் அப்பா பண்ணது, ஆனால் நான் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, ஒன்று இதை கரெக்டாக முறையாக பூஜை பண்ணுறவங்களுக்கு கொடுத்துருங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சென்டிமெண்ட் வேல்யூக்காக வச்சே இருப்பாங்க. அப்படி அந்த பூஜை பண்ண, ஏன்னா அதுக்கு அவங்க ஜீவன் கொடுத்துருக்காங்க. ஒரு அபிஷேகம் பண்ணி ஒரு
அர்ச்சனையெல்லாம் பண்ணும் பொழுது அந்த அந்த தெய்வத்துக்கிட்ட உயிரோட்டம் இருக்கும் அவங்க சொன்னக்கூடிய மந்திரங்கள்ல. அப்போ அந்த தெய்வங்கள் அங்கே இருக்காது. நீங்கள் ஒரு 10 வருஷம் விட்டுட்டீங்க, ஒரு 30 வருஷம் செய்யாமல் இருக்கீங்க, சும்மா அது சாமி ரூமில் ஒரு பொம்மை மாதிரி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அந்த உயிரோட்டம் அந்த சிலையிலெல்லாம் வந்து இருக்காது. அந்த உயிரோட்டம் வந்து அந்த சிலையை விட்டு போயிடும். அப்போ நீங்கள் அந்த மாதிரியான சிலைகள்லாம் நீங்கள் கொண்டு போய் கடலில் விட்டுறலாம். வீடுகளில் வந்து நம்ம ஒரு விக்கிரக வழிபாடு செய்கிறோன்னா 1/2 அடி இருந்தாலே போதுமானதான். ஸோ ஒரு அடிக்கு குறைவாக தான் இந்த விக்கிரகங்கள் எல்லாமே வந்து நம்ம இருக்கணும். அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணாலே போதுமானதான். நீங்கள் அபிஷேகங்கள் பண்ணிங்கன்னா தொடர்ந்து அதை வந்து நம்ம பண்ணணும். இப்போ புதுசாக நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா யாராவது ஒரு குருவை வைத்து தான் நம்ம புதுசாக ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம வந்து அதை தொடர்ந்து வந்து பண்ணிக்கலாம். நாமளே வந்து கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நம்மளே ஒன்று ஆரம்பித்தா அதற்கு பலனும் ரொம்ப குறைவாகத்தான் இருக்கும். இப்போ இந்த விக்கிரக வழிபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளோ காலத்துக்கு இது நம்ம செய்யணும்? மாதத்தில் ஒரு வாட்டி பண்ணலாமா, வாரத்தில் ஒரு வாட்டி பண்ணலாமா அப்படின்னா சந்திரன் பலத்து இருக்கக்கூடிய நாட்களில் பண்ணலாம். ஸோ பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷம். அதனால் நீங்கள் எந்த விக்கிரக வழிபாடாக இருந்தாலும் அபிஷேகம் பண்ணி நம்ம சுவாமிக்கு வந்து வணங்கணும் அப்படின்னா பௌர்ணமியை நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். நீங்கள் இப்போ ஸ்படிகலிங்கம்லாம் இருக்குது, இல்லை பானலிங்கம்லாம் வச்சுருக்கோம். ஸோ லிங்க வழிபாடுகள் நான் பண்ணுவேன், எவ்ரி மண்டேவே நான் அதுக்கு அபிஷேகம் பண்ணி பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க சில பேர் வந்து நித்தியப்படியே வந்து அபிஷேகம் பண்ணியும் பண்ணுறாங்க. அதை அவங்க பூஜை முறைகளில் பண்ணாலும் பரவாயில்ல. ஆனால் தொடர்ந்து செய்யக்கூடிய ஒரு விஷயத்த நடுவில் நம்ம நிறுத்திட்டாலும் நம்ம பாவம். புதுசாக நம்ம ஒன்று ஆரம்பிக்கக்கூடிய விஷயங்களையும் ஒரு குருவை வைத்து தான் நம்ம வந்து ஆரம்பிக்கணும். இப்போ வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து சாலக்கிராமம் வச்சு வழிபாடு செய்வாங்க. ஸோ இந்த சாலக்கிராம வழிபாடுகளுக்கும் சில விதிமுறைகள் இருக்கத்தான் செய்யுது. நிறைய பேர் என்னென்னா, நான் நேபாளம் போயிருந்தேன், எனக்கு தெரியல, நான் வாங்கிட்டு வந்துட்டேன், பட் எப்படி பூஜை பண்ணணும்னு தெரியலன்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ சாலக்கிராமம் நீங்கள் வச்சுருந்தாலுமே மகாவிஷ்ணு தான் அது. சாலக்கிராமம் வந்து எப்பொழுதுமே ஒரு பெருமாளை வந்து நீங்கள் ஒரு சின்ன பட்டு வஸ்திரத்தில் வெள்ளிக்கிண்ணியில் வைக்கிறது ரொம்ப விசேஷம். மூடி தான் வைக்கணும் சாலக்கிராமத்தை. காலையில் நேரம் நீங்கள் வந்து பூஜை பண்ணும்பொழுது திறந்து வச்சுட்டு சுவாமி வணங்கிட்டு ஒரு திருத்துளா, அதாவது துளசி வந்து போட்டு சுவாமியை மானசீகமாக ஓம் நமோ நாராயணா சொல்லி கூட நீங்கள் வணங்கலாம். ஒரு சின்னதாக ஒரு நெய்வேத்தியம் செய்து திரும்பவும் சுவாமியை மூடி வச்சிடலாம். சரி, இவ்வளோ நேரம் நம்ம விக்கிரக வழிபாடுகள் நம்ம பேசணும், அபிஷேகம் பேசணும், இது எல்லாமே நம்ம பண்ணோம் இல்லையா? சுவாமி ரூம் எப்பொழுதுமே திறந்திருக்கணுமா இல்லை மூடி இருக்கணுமா? கண்டிப்பாக அதை மூடி தான் வைத்திருக்க வேண்டும். உங்கள் வீட்டில் கதவு இல்லை, அதுக்கான வசதி இல்லைன்னா கூட ஒரு கர்டன் வந்து நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. ஒரு திரை என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். வீட்டுக்கு வர்றவங்கெல்லாம் ஏதாவது ஒரு வகையான ஒரு தீட்டு அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த நிழல் நமக்கு கடவுள் மேலே படக்கூடாது. வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்குன்னு ஒரு சக்தி உண்டு. நம்மளும் தினம் விளக்கேற்றி பூஜை பண்ணி சுவாமியை எவ்வளவோ நம்ம வணங்குறோம் இல்லையா? அதனால் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு தீட்டுப்படாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த இடம் வந்து நம்ம கதவை சாத்தி வைப்பது தான் நல்லது. இல்லைன்னா ஒரு திரைக்கு பின்னால் தான் தெய்வங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி நம்ம இந்த விக்கிரக வழிபாட்டில் வந்து சில நியம நிஷ்டைகள் எல்லாம் நம்ம எடுத்துக்கணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே என்ன விக்கிரக வழிபாடு நம்ம செய்கிறோமோ, எந்த தெய்வத்தை நாம் வந்து விக்கிரக வழிபாட்டில் கொண்டு வரோமோ அதுக்கெல்லாம் அதற்கான ஜபங்கள் பண்ணிட்டு மந்திர பலங்கள் அதுக்கு கொடுத்து நம்ம வந்து அதுக்கு அபிஷேகங்கள் பண்ணும்போது நமக்கு முழு பலன் வந்து நிச்சயமாக உண்டு. மற்றபடி விக்கிரகங்களே இல்லை, நான் வந்து வெறும் ஃபோட்டோ வச்சு தான் நான் வழிபாடு பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க சாதாரணமாக புஷ்பங்களை போட்டு அர்ச்சனை பண்ணாலே போதுமானது தான். விக்கிரகங்கள் உங்கள் வீட்டில் இருந்தால் விக்கிரக வழிபாட்டுக்கு சில நமக்கு விதிமுறைகள் என்பது உண்டு. அந்த விதிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும். உங்களுக்கு இதை பற்றின விவரங்கள் எல்லாம் தெரியல, எனக்கு விக்கிரகம்லாம் இருக்குது ஆனால் நான் எப்படி பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிறவங்க அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிந்தவர்களை கேட்டு செய்வது இன்னும் விசேஷம். என்ன நேயர்களே, இந்த பதிவில் நம்ம விக்கிரக வழிபாடு வீட்டில் எப்படி செய்யலாம் என்பதை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.